வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே.
தகப்பனே, இந்த பகல் வேளைக்கா சமூகத்தின் நன்று ராஜா, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் விசேஷமாண்டவரே உம்மோடு நான் வாழ்வேன்னு சொல்லி, ரத்தம் சிந்தி மரிப்பதை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி பக்தன் பாடுவதை அறிந்திருக்கிறோம் ராஜா. ஒரு வைராக்கியமான வாழ்க்கைகள் கிடைக்க கிருபை தாங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்க இருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஐயா சொன்னாங்க, நேற்றுலாம் எனக்கு ரொம்ப பலகீனம், 11:30 மணிக்கு டாக்டர் முறியாக போய் எழுப்பினேன். எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது, என்ன செய்யன்னு கேட்டேன். அப்படி 11:30 மணிக்கு கீழே வந்து என்ன சத்தம் போட்டார். இந்த வயசில் உங்களை யார் இப்படி அலைய சொல்கிறா, இந்த வயசில் இப்படி இருக்க சொல்கிறா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கடவுளுக்கு வாழ்ந்தது எவ்வளோ மகிமை அப்படி சொல்லி ஒரு ரொம்ப நேரம் அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு ரொம்ப ஆசைப்படுவார். நானுடைய வார்த்தையை சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், கடந்து வருவேன். ஆனால் இன்றைக்கு காலையிலேருந்து 3வது ஐயா சொன்ன 3வது, இன்னும் போனால் நாகர்கோவில் 4வது நைட்டில் நாகர்கோவில் கன்வென்ஷன். அது வாழ்கிற ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு வாழணும் இல்லை, அதான் ஆண்டு கொடுத்த பாக்கியம். உலகத்தை நம்ம கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதில்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் வசனத்து அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனாய் ஆபிரகாமை நினைத்துக்கொள், பெற்ற தாயாக சாராளை நினைத்துக்கொள், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து நான் ஆஸ்வதித்தேன் ஆண்டவர் சொல்கிறார். அவன் ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாம் உண்டு தகப்பனுடைய தேராக ஒரு விக்கிரகண செய்தியை ஆரம்பிக்கிட்டு இருந்தான். தகப்பன தேராக விக்கிரகண செய்தியை ஆரம்பிக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மனுஷன்தான் ஆபிரகாம். ஆபிரகாம் தகப்பன தேராக செய்த விக்கிரகங்களை எடுத்து விளையாடி உடைச்சிருக்கலாம், நிறைய விதம் தகப்பன் அடிவதை வாங்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட மகனைத்தான் ஆண்டவர் அழைக்கிறாரு. வேதத்தில் வாசிக்கும் ஆதியாகமம் 12 அதிகாரத்தை வாசிக்கும் போது 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னது வார்த்தை மாத்திரமல்ல, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் ஆண்டு சொன்னார். அவனுடைய பேரை ஆண்டு பெருமைப்படுத்தினார். பெருமைப்படுத்துவது மாத்திரமல்ல, கடவுளுக்கு ஒரு வாழும்படியான கிருபையை வாழ்க்கையில் தந்தார். அதுதான் வாழ்க்கையில் நினைக்கிறோம். அது இன்றைக்கி ஆபிரகாம் போல வாழ்கிறோமா? அநேக முறை அண்ணன் ஜோசுவா நினைப்பேன். ஏன்னா அவருடைய அறிமுகமே என்னை ஒரு தடவை அவர் கூட்டிக் கொண்டு அவருடைய கல்றத்தோட்டத்தை கூட்டிக் கொண்டு இந்த இடத்துல ஒரு அடிமுகம் போடணையா, குடும்ப சார்பை எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னார். போட்டு கொடுத்துட்டு நான் வந்தேன். அவருடைய திருமணத்தை நடிகர் சிவாஜி கணேசன் நடத்தினான்னு சொல்லி பெருமையாக எனக்கு நினச்சேன். ஆனால் அவர் பேர் ஜோஷுவா, முருகன் என்று ஜோசுவா மாறினார். இன்றைக்கி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா? ஆபிரகாம் போல் வாழ்கிறாரா? அதான் நினைக்கேன். ஆபிரகாம் போல் வாழணும். பல போராட்டம் வரும், கஷ்டம் வரும், எந்தன வரும், வந்தால் கூட எல்லாத்தையும் எதிர்த்து ஆபிரகாமே போல வாழணும். கடவுளுக்கு அதுதான் வாழ்க்கை. ஆண்டவர் கொடுத்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை ஆண்டவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஆபிரகாம் எவ்வளோ இக்கல் கஷ்டம், எத்தனையோ விதமான வேதனை. அவருக்கு 8 பிள்ளைகள்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகளாம். கேத்துரான்னு ஒரு மனைவியை பெற்று அவளுக்கு 6 பிள்ளைகளாம். சாராளுக்கு ஒரு பிள்ளை, அடுத்த மனைவிக்கு ஒரு பிள்ளை, 8 பிள்ளைகளாம். ஆனால் 8 பிள்ளைகளை விட ஆபிரகாம் தான் ஆண்டு தேர்வு செய்தது மாத்திரமல்ல, ஈசாக்காடைய வாக்குத்தத்தம் பிறந்த மகனாகிய ஈசாக்கை என்று தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, விதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22, 26, 12 வாசிக்கும் போது, ஈசாக்கு தேசத்திலே விதைத்தான், கர்த்தரவனை ஆஸ்வதித்தபடினாலே 100 மடங்கு பலன் பெற்றான். காரணம் கேட்டால், தகப்பனுடைய விசுவாசமான வாழ்க்கையில் ஈசாக்கு வாழ்ந்தான். தகப்பான எந்த விசுவாசத்தில் வாழ்ந்தாரோ, தகப்பான எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஈசாக்கு வாழ்ந்தான். ஈசாக்கு வாழ்ந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட தட்டலை. தகப்பனுடைய ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட தட்டலை. அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒரு மகனை கொண்டாந்து பலியிட சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? நேசகுமாரன், ஏகபுத்திரன், ஒரே ஒரு மகனை அவர் கொண்டாந்து எனக்கு மோரிவாமலை தகன பலியாகிடுன்னு சொல்கிறார். தகன பலியாக இடுன்னு சொன்னது மாத்திரமல்ல, அவன் ஒரு வார்த்தையோட சொல்ல, தன் மனைவிட்ட கூட சொல்லலை. மகனை கூப்பிட்டாரு, விறகு கட்டை எடுத்தார், நெருப்பு எடுத்தார், கத்தி எடுத்தார், கழுதையில் மேலே ஆயத்தப்படுத்தினார், வேலைக்காரனை கூப்பிட்டார், 2 வேலைக்காரனை கூப்பிட்டாரு, மகனை கூட்டிகிட்டு போயிட்டார் மேரிகா மலைக்கு. அவன் ஒன்றுமே கேட்கல. தூரம் போன உடனே
தூரம் போகிறோன்னு வேலைக்காரங்க சொல்கிறாரு, நீங்கள் திரும்பி போங்க, நானும் பிள்ளையாண்டானோ இங்கேயே நீ இருங்க, நானும் பிள்ளையானோ திரும்ப வருவோன்னு சொல்கிறான். ஒரு நம்பிக்கை, தேவனுக்கு பலியிட்டு திரும்ப வருவோன்னு சொல்லி நம்பிக்கையோடு போகிறான். நம்பிக்கையோடு மாத்திரமல்ல, வரும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது ஈசா கேட்கான் தகப்பனேன்னு கேட்கான். என்னடான்னு கேட்கும்போது விறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடுங்கன்னு கேட்கான். ஆடுங்கன்னு அவனுக்கு ஒன்று பலியிட போகிறேன்னு சொல்லி அவன் சொல்லலை. இவங்க இந்த காலத்து பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க, தகப்பனே பலியிட்டுருவாங்க. விருந்தினரில் ஒரு கொடூரமான சம்பவத்தை நான் படித்தேன். மூன்று பிள்ளைகளும் தகப்பன்கிட்ட போய் சொத்தை பங்கு வச்சு கொடுன்னு சொன்னாங்க. அவர் கேட்கலை. ஏன் கேட்கலன்னு சொன்னால், நான் பிரித்து கொடுத்தேன்னா நீங்கள் காலி பண்ணிடுவீங்க, சீக்கிரம் விற்றுருவீங்கடா, பிறகு உங்களுக்கு சொத்தே கிடைக்காதுடா. அப்படி எவ்வளோ இனிமையாக பேசுகிறாரு. தாயும் இனிமையாக பேசுகிறா. தாயும் சொல்கிற, உங்கள் அப்பா சொல்கிற கேளுங்கடா, உங்கள் அப்பா தீமைக்காடா சொல்லுவார், நன்மை தானடா சொல்லுவார்னு கேட்க. கடைசியில் தாய் சொல்கிறவங்க கேட்கல. ஒரு நாள் ராத்திரியில் பிளான் பண்ணாங்க, 3 பேருமே சேர்ந்து தகப்பனுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. தகப்பன் கழுத்தை நெரிச்சு கொண்டது மாத்திரமல்ல, மூத்த மகனுக்கு சீதனமாக ஒரு பெட்டி வந்து, இரும்பு பெட்டி மாமியார் வீட்டிலேருந்து, அந்த பெட்டியில் தகப்பனை துண்டாக வெட்டி பெட்டியை வச்சு மூடி கெட்டி ஒரு டாக்ஸியில் கொண்டாந்து குற்றாலத்தில் கொண்டாந்து போட்டாங்க. அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் கொண்டாந்து போட்டாங்க. அந்த தாய் வந்து தேடுறா, புருஷனை தேடுறா. எப்படியும் தேடி அவளுக்கு வேதனையாக இருக்குல்ல, தான் புருஷனை காலையில் சொல்லி வேதனைப்படுவாள்ல. முட்டுறா. கடைசியில் மகன்கிட்ட கேட்கா, உங்கள் அப்பா பார்த்தீங்களான்னு கேட்கா. எனக்கு தெரியாதுன்றாங்க. 3 பேரும் தெரியாதுன்றாங்க. அவன் அழுறா, முட்டி அழுறா. அழும்போது 3ஆவது மகன் சொல்கிறான், உன் புருஷன் உயிரோடு தானே வர்றதுக்கு, அது செத்துட்டான்ல அப்படின்னு சொல்கிறா. இந்த வார்த்தை கேட்டனும் தாங்க முடியலை. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கா. ஐயா, என் புருஷனை கொண்டுட்டாங்க, 3 பேரும் கொண்டுட்டாங்க ஐயா, என் புருஷனுக்கு வேணும்னு சொல்லி அழுறா. போய் அழுகைய அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்காரு. இந்த தாய் எழுத அழுகையை, உண்மையாகவே அழுகையை அவர் பார்க்காரு. பார்த்துட்டு தன்னுடைய தாய் நினைவருக்கு வந்துச்சு. வந்தவுடனே 3 பேரும் பிடிச்சாரு. முட்டி என்ன பண்ணணுமோ பண்ணார், அடித்தார். எல்லாம் உண்மையை கக்கிட்டு எங்கே ஒன்று போட்டான். எல்லாம் இதான் உலகம். இதை தான் ஈசாக்கு செஞ்சுருப்பான். ஈசாக்கு செய்யலை. ஈசாக்கு என்ன செஞ்சுருக்கலாம், அதே மாதிரி நெருப்பில் தகப்பன் வந்து மகனை தூக்கி போடும்போது அவன் தகப்பனை தூக்கி போட்டுருக்கலாம். அது செய்யலை. அந்த வார்த்தைக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது மாத்திரமல்ல, தேவனுக்கு சாட்சியுள்ள மகனாக வாழ்ந்தான். ஆண்டோடு வாழக்கூடிய மகனாக வாழ்ந்தான். தேவனுக்கு பிரியமான மகனாக வாழ்ந்தான். பொன்பாக்கு விஷயத்தோட பாருங்களேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வயசு வித்தியாசம். ஆபிரகாம் 99 வருஷம் ஆகும்போது தான் சாராள் கன்சீவ் ஆகிறா. சாராளுக்கு 89 வயசு, ஆபிரகாம் 99 வயசு, 10 வயசு வித்தியாசம். ஈசாக்கு பெற்று கொஞ்ச நாள் இறந்துடுறான். ஆபிரகாம் இறந்து போகிறான். ஆபிரகாம் இறக்கும் 175 வயசு. ஆபிரகாம் இறக்கும் 105 வயசு. சாராள் 127 வயசே இறந்து போகிறா. கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம். அவள் எத்தனை வருஷம் விடவா வாழ்ந்துருப்பா. அவன் ஈசாக்கு நினைக்கான், என்ன நினைக்கான், பொண்ணு பார்க்க போகிறான், லாபான் வீட்டுக்கு போகிறான். லாபான் வீட்டுக்கு போகிறவன் தன் தாய்க்கு ஒரு அடைக்கலம் வேணும், தகப்பனுக்கு ஒரு அடைக்கலம் வேணும். என் தாய் இறந்துட்டா, என் தாய் என்னை தகப்பனை அதிகமாக நேசிக்கக்கூடியவள், என் தகப்பனை ஆண்டவனேன்னு சொல்லுவா. ஆபிரகாம் குடும்பம் ஆண்டவனேன்னு கூடுவா. ஒரு வார்த்தை வித்தியாசமான வார்த்தை பேச மாட்டா. நீ சில குடும்பத்தில் பாருங்கள், புருஷன் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளை சொல்லும், ஏம்மா அம்மா அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி. அந்த தாய் சொல்லுவா, நாய் கூப்பிட்டுட்டு உனக்கு என்னடா வேலையை பாருப்பா. இதுதான் பதில் சொல்லுவா. அந்த நாய் கூப்பிட்டுட்டு உனக்கு என்னடா சும்மா இருடாம்பா, அது பாட்ட கத்திக்கிட்டு உனக்கு என்னம்பா. ஆனால் சாராள் வந்து ஆண்டவனேன்னு சொன்னா, ஒரு வார்த்தையோட மாற்றி பேசலை. இந்த தாயை நினைக்கான்ல, நினச்சிட்டு என்ன சொல்கிறான், என்னுடைய காலத்தில், என்னுடைய கஷ்டத்தில் என் மனைவி வந்து வித்தியாசமாகிடக்கூடாது. கருமொழியத்தில் ஆலயம் கட்டணும். கருமொழியத்தில் ஆலயம் கட்டும்போது வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கத்தில் பானையில் காப்பி கொதிச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 12 பையன்மார் வாலிப தம்பி மாதிரி இருந்தாங்க. கல்யாணத்துக்கு ஒழுங்கு பண்ணி பெண்ணெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கல்யாணம் கட்ட வேண்டியதான், அவங்க குழந்தை வாழ்க்கை நடத்த வேண்டியதான், குழந்தை வைக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க. ஆனால் திருமணம் பண்ணலை. எதுக்குன்னு கேட்டால், நாங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு முன்னால் திருமணம் பண்ணிட்டோம்னு சொன்னால் என் மனைவி மேலே ஆசைப்பட்டு நாங்கள் வாழ்ந்துருவோம், எங்கள் ஆலயம் கட்டப்படாமல் நிறுத்தப்படுவோம் ஐயா
லேட் ஆயிரும் சொல்லி 12 பேர் நின்னாங்க. எதுக்காக நின்னாங்க? தன் ஆலயத்து மேலே பற்றுதல்னால நின்னாங்க. அதே போல தான் ஈசாக்கு தன் தாய்க்கு ஒரு அடைக்கலம் வேண்டும். பூமியிலே வாழ்நாள் நீடிச்சிருப்பதுக்கு தகப்பனையும் தாயும் கணவன் வாங்கின்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். தகப்பனை தாய் இன்னைக்கு கனம் பண்ணணும். இன்னைக்கு தாய் நீ கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ராத்திரி கூட ஜோஷுவா அண்ணனுடைய அம்மா வயசான அம்மா என்னை வந்து முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் கொடுத்து உண்மையில் அவங்க நேச்சரில் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொன்னாங்க, ஐயா நீ வந்து ரொம்ப நல்லதாக போச்சு, ஐயா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சுன்னு சொன்னாங்க. அது தாய் இந்த குடும்பத்தில் இருக்குது எவ்வளோ ஆசீர்வாதம். ஒவ்வொரு தாயும் தன் வீட்டில் வயசான காலத்தில் இருக்குது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். தாய் வாழ்கிற காலங்கள் பொக்கிஷமான காலங்கள். அது தாயை நீ கனம் பண்ணி வாழ்வாயானால், தாய் கொடுக்க வேண்டிய சீரான கணத்தை கொடுப்பாயானால் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். அதைத்தான் ஈசாக்கு நினைச்சான். ஈசாக்கு நினைச்சது மாத்திரமல்ல, தாய்க்காக சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு தன் அவன் தியானம் பண்ணான். பெண்ணை பார்க்க போகிறாங்க. பெண்ணை பார்க்க போகும்போது சாயங்கால வேளை வேதத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24:63 வாசித்தீங்கன்னா சாயங்கால வேளையில் ஈசாக்கு தியானம் பண்ணக்கூடிய மனிதனாக இருந்தான். எதுக்கு தியானம் பண்ணா? என் தாய்க்கு என் தகப்பனுக்கு ஒரு அடைக்கலமான என் தாய் வேணும், என் தகப்பனுக்கு அடைக்கலமான ஒரு தாய் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஆண்டிப்பட்டியில் மதுரை டைஸ் ஆண்டிப்பட்டியில் ஒரு பேசஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களை குருவான எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. அவர் சொன்னார், ஐயா எத்தனையோ ஆலயங்கள் கட்டி கொடுக்கீங்க, எங்களுக்கு ஒரு பேசனேஜ் இல்லையா, நீ கண்டிப்பாக கட்டி தரணும்னு சொன்னார். அவரும் ஒரு மனைவி என்கிட்ட ரொம்ப இணக்கமாக கேட்டாங்க, அன்பாக ஒரு அதிகாரத்தோடு கேட்டாங்க. அதை கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஐயா 85 வயசு, அந்த ஐயாவுக்கு 85 வயசு. அவர் வைகை டேமில் அவர் வீடு, வைகை டேமில் வீடு. அங்கே ஒரு ஆலயத்தை அவர் கட்டியிருக்கார். கட்டிட்டு அவருடைய மனைவி கல்ற அங்கே இருக்குது. அந்த மனைவியை ரொம்ப நேசிக்கக்கூடிய தகப்பேன். அப்போ கூட்டிகிட்டு போனார். என் மனைவி இருந்து இத்தனை வருஷம் ஆச்சு ஐயா, என் மனைவி அடிக்கேன் கல்ற இது. நான் சில நேரத்தில் நினச்சா என் மனைவி கல்லிருந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காருவேன். உட்காந்து அவளுடைய வாழ்க்கையை நினச்சி நான் அழுவேன். இப்படிலாம் என்னை கனம் பண்ண, எவ்வளோ நேசித்த அப்படின்னு சொல்லி என் மனைவியை நினச்சி நான் அழுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு இடம் கிடக்குது, என்ன கேட்டால் எனக்கு அந்த இடம் சொன்னார். என் மனைவி பக்கத்தில் என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வச்சுருக்கேன்னார். திடீர்னு யோசித்தேன், அவருக்கு இப்போ ஒரு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் கேட்டால் என் பிள்ளைகள் மேலே ஆசைப்பட்டு, தகப்பனுக்கு நேசிக்க ஆள் இல்லை, தகப்பனை பாதுகாக்க ஆள் இல்லை, நாங்களாம் டீச்சர்ஸாக இருக்கோம், ஸ்கூலுக்கு போயிடுறோம், என் தகப்பன் தனியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஒரு அம்மாவை செலக்ட் பண்ணி அந்த அம்மா கல்யாணம் பண்ண வாழ்ந்த அம்மா. கல்யாணமே பண்ணலை. அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணி இவங்க குழந்தையுமே பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி ஒரு துணையாக கொடுத்துருக்காங்க. அப்போ தான் ஈசாக்கு நினச்சி பார்த்தேன். ஈசாக்கு சாயங்கால வேளையில் ஒரு தியானம் பண்ணக்கூடிய மனிதனாக இருந்தான். எதுக்குன்னா தகப்பனுடைய வருங்காலத்தில் தகப்பனுக்கு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக, ஒரு ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த தகப்பனும் அந்த ஆண்டிப்பட்டியில் உள்ள தகப்பனும் சொல்லும்போது தான் சொன்னார், எனக்கு துணை வாங்க இவ்வளோ சேர்த்துருக்காயாங்க சொல்லி அந்த மனைவி கையை பிடிச்சி என்கிட்ட காட்டினார். இதுதான் என்னோட 2வது மனைவியா, ஆனால் இது இருதயமெல்லாம் என் முதல் மனைவியோடு இருக்குது. இவளை நான் நேசிக்கிறேன். இவளை ஏன் நேசிக்கிறேன்? எனக்கு உறுதுணையாக இருக்கா. எல்லாத்தையும் என்னை தாங்குறா, எனக்கு உறுதுணையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஈசாக்கு பாருங்களேன், தியானம் பண்ணக்கூடிய மனிதனாக இருக்கான். இன்றைக்கி சில பேர் பாருங்கள், திருமணமே ஆரம்பிக்க முடியாது, அதுக்குள்ளே செல்ஃபோனில் எல்லா காரியத்தையும் முடிச்சிடுவாங்க. செல்ஃபோனில் எல்லா காரியத்தையும் முடிச்சிடுவாங்க. பிறகு திருமணம் பண்ண பிறகு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதான் மனுஷன் வாழ்க்கை. ஆனால் ஈசாக்கு அப்படி வாழ்ந்தான். தேவனோட வாழ்ந்ததுனால தியானம் பண்ணி எழும்பி வாரான். வலிமை வரும்போது எலியேசர் ரெபேக்காளை கூட்டிகிட்டு வரான். ரெபேக்காளை கூட்டிகிட்டு வரும்போது ரெபேக்காளை கேட்குறா, எலியேசர்ட்ட தூரத்தில் ஒரு மனுஷன் வரானே, இது யாரடான்னு கேட்கா. அவன் எஜமான்னு சொல்கிறா. எஜமான்னு சொன்ன உடனே கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டாள், தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டாள். பொண்டது மாத்திரமல்ல, திருமணம் ஆச்சு. அவன் ஈசாக்கு என்ன பண்ணுறான், ரெபேக்காடு கூட அழைச்சிட்டு போய் ரெபேக்காள் இறந்து போயிடா. இல்லை, தன் தாய்க்காக இருந்த துக்கத்தை, சாராளுக்காக இருந்த துக்கத்தை நிறைவேற்றினான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும்.
தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும். அது மாத்திரமா அப்படிப்பட்ட ரெபேக்காளுக்கு தான் அருமையான குமாரன் யாக்கோபு பிறக்கான். யாக்கோபு பாருங்க, தேவனுக்கு பிரியமான எத்தனை வாழ்ந்தான். அண்ணனை ஏமாத்தினான், தகப்பனை ஏமாத்தினான், பொய் சொன்னான், தகப்பனை ஏமாத்து தவறான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். யாக்கோபு கூட இருந்ததுனால தான் அவன் எல்லா காரியத்தையும் இழந்து ரெபேக்காள் சொல்கிறா, அதாவது ரெபேக்காள் சொல்கிறா, என் மூத்த மகனால் ஏசாவால் நிறைய கஷ்டப்பட்டு போயிட்டேன். எனக்கு என் மகனுக்கும் 2வது மகனுக்கும் ஒரு மனைவி கிடைச்சா என் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அதில் என் அண்ணன் வீட்டில், என் உடன் பிறந்த வீட்டில் போய் ஒரு லாபான் வீட்டில் போய் பெண் கொள்ளணும்னு சொல்லி அனுப்பும்போது தூரமான இடம், கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டர் தூரம் சொல்கிறாங்க. 168 கிலோமீட்டர் தூரம் சொல்லி வரலாறு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. 168 கிலோமீட்டருக்கும் தகப்பன் அவனை அனுப்பிடுறான். தாய் சொன்ன வார்த்தைப்படி அனுப்பிடுறான். 168 கிலோமீட்டர் தூரமும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவோ வேதனை இருக்கும். எத்தனை மிருகங்கள், நச்சு பூச்சிகள், பாம்புகள், எவ்வளவோ சில காரியங்கள் இருக்கும். இதையும் நடந்து போகிறோம். அவன்கிட்ட செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பும் ஒரு கோமண துணி தான் கட்டியிருப்பான், போகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அவங்ககிட்ட வேதத்தில் வாசிக்கமில்லை, ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்காரு. அந்த வார்த்தையை அவன் கட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் கேட்கான், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து நான் போகும் இடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீரானா, என் சம்பாத்தியத்தில் தசமகத்தம் கொடுப்பேங்க. சாட்சி சொல்றா. எவ்வளோ மகிமையான வாழ்க்கை பார்த்தீங்களா? எவ்வளோ மகிமையான வாழ்க்கை பார்த்தீங்களா? யாக்கோ கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என்ற தேவனே. பரத்து கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதும் உமதன்பை அருமையாய அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே. நான் ஆனந்தமாம் சேட்டை வீரிது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும். ஆனந்தமாம் சேட்டை வீரிது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும்.
நிறைய முறை நான் நினச்சி பார்ப்பேன் வாழ்க்கையை. யாக்கோபுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தா அதையும் ஆசீர்வாதம் எனக்கு வாழ்க்கையில் கொடுத்தாரு. அவன் சொல்கிறான்ல 20 வருஷம் சொல்லல, நீ என்னோட கூட இருந்து போகுமிடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசி என்னை திரும்பி வர பண்ணுகிறானா, என் சம்பாத்திய தசமாத்திரம் கொடுப்பேன்டான். அதே மாதிரி கொடுத்தான். கொடுத்தது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கும் பார்த்தீங்கன்னா ஆதியா 32:10 வாசி என்ன சொல்லுவான், இந்த கோலும் தடிமையாய் யோர்தானை கடந்து போனேன், இந்த கோலும் தடியாக கடந்து போனேன். இவ்வளவு 2 விதமான பெரிவாரத்தில் ஆண்டு என்ன ஆசீர்வச்சிருக்கான்னு சொல்லுவான். வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுப்பான். அது மாத்திரமல்ல, சோதோமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போகிறாரு. பயங்கரமான சாபங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள், குடி வெறி. இந்திய தேசம் அப்படித்தான் நிலைமைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்திய தேசத்தில் இங்கிலாந்து தேசம் பாருங்கள், நிறையா ஆலயங்கள் பள்ளிவாசலாக மாறிக்கிட்டு இருக்குது. நிறையா ஆலயங்கள் கேளிக்கை கூடமாக மாறிக்கிட்டு இருக்குது. நிறையா பள்ளிக்கூடம் ஆலயங்கள் வந்து நடன கழிப்பாக மாறிக்கிட்டு இருக்குது. காரணம் ஜெபம் கிடையாது, நிறைய ஜெபம் கிடையாது, உண்மை ஊழியங்கள் கிடையாது. மாய்மாலம் ஊழியம், மாய்மாலம் ஏமாற்று வேலை, மாய்மாலம் ஏமாற்று வாழ்க்கை போனால் வாழ்க்கையும் மாய்மாலம் அழிஞ்சு போயிடும். நீ மாய்மாலம் வாழ்வனும் வாழ்க்கையும் மாய்மாலம் அழிஞ்சு போயிடும். நீ உண்மையாக வாழ்ந்தால் தான் கடவுள் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். நிறைய குடும்பங்களுக்கு ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, பிள்ளைகள் வாழ்வு ஏன் செழிக்கலை, கட்டி கொடுத்த இடத்துல ஏன் வாழ்க்கை சர்வமாக இல்லை, உன் மருமகள் ஏன் சந்தோஷமாக வீட்டுக்கு நல்ல மருமக வரல. காரணம் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. சீரில்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாம் திறப்பில் நின்னா சோதோமோரா பட்டணம் அழிக்க போகும்போது தன்னோட சகோதரன் அங்கே உட்கார்ந்துருக்கான். லோத்து அழிய போகுது, தேசம் அழிய போகுது. ஆனால் லோத்து ஆபிரகாம் விரோதமாக சில காரியம் செய்தான். என்ன காரியம் செய்தான்னா, ஆபிரகாம் ஆதியாம் 13 வாசித்து பார்த்தீங்கன்னா, லோத்து மேய்ப்பருக்கும் ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் அந்த மேய்ப்பருக்கும் அவனுக்கு வாய் தகராறு ஆகிடுது. வாய் தகராறு ஆபிரகாம் சொல்கிறான் லோத்தை கூப்பிட்டு, தேசம் மகாபெரிய தேசம்டா, நீ கிழக்க போனால் நான் மேய்க்க போகிறேன், நீ தெற்க போனால் நான் வடக்க போகிறேன், உனக்கு இஷ்டமானலாம் எடுத்துக்கோ. நமக்குள்ள வேதனை வேண்டாங்க, நமக்குள்ள வேதனை வேண்டாங்க, கஷ்டம் வேண்டாங்க. அவர் லோத்து வந்து செழிப்பான இடங்களெல்லாம் எடுத்துக்கிறான். யோர்தான் நதி ஓரத்தோட செழிப்பான இடங்கள்லாம் எடுக்கிறான், பொன்விளை கூமியெல்லாம் எடுத்துக்கிறான். ஆனால் ஆபிரகாம் சைலண்டாக வரான், ஒன்றுமே நினைக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அது கொடுத்த வார்த்தை விட்டு கொடுத்துட்டான். கடைசி என்ன ஆச்சு, சோதோமோரா பட்டணம் அழிக்கப்பட போது அழிஞ்சிட்டாங்க. அழிய போகும்போது எல்லாம் அழிஞ்சு போச்சுது. லோத்தும் தன் மனைவியை கூட்டிகிட்டு வரும்போது பின்னிட்டு பாரான், திரும்பி போன ஆண்டு சொல்கிறாரு, மனைவி பின்னிட்டு பார்க்கா உப்பு தூணா மாறிடுறா. இன்னும் உப்பு தூணை அந்த பட்டணத்தில் இருக்குதுன்னு அவளுடைய சிலை இன்னும் அங்கே இருக்குது, உப்பு தூண் இன்னும் இருக்குதுங்க. எருசலேம் பட்டணத்தில் அவள் நடந்து வந்த பாதையில் இன்னும் அந்த உப்பு தூண் அங்கே இருக்குது. வரலாற்று உண்மைகள் இதெல்லாம். ஆண்டவர் வாழ்ந்தது, வளர்ந்தது, ஆபிரகாம் வளர்ந்தது எல்லாம் உண்மை, யாரும் மாற்ற முடியாது. நமக்கு ஆண்டவர் வந்து பொய் சொல்ல தேவன் அல்ல, மனமாரம் ஒரு மனுபுத்தனம் அல்ல, கற்பனையும் கடவுள் அல்ல, உண்மையாகவே வாழக்கூடிய தெய்வம். உண்மையாக இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா அவர் மாத்திரம்தான். வேறு ஒருத்தரும் ஆஸ்வதிக்க முடியாது. தகப்பனும் ஆஸ்வதிக்க முடியாது, தாயும் ஆஸ்வதிக்க முடியாது, புருஷனும் ஆஸ்வதிக்க முடியாது, வேறு இந்த தலைவர்களும் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. கடவுள் தான் ஆஸ்வதிக்கப்பட முடியும். கண்ணீரை மாற்றக்கூடிய ஒருத்தர் உண்டானா ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். உன் கண்ணீரை மாற்ற முடியும், கஷ்டங்களை மாற்ற முடியும், உன் வேதனை விடுதலை தர முடியும். ஆண்டவர் ஒருத்தர் தான். நீ அவரை நம்பும்போது மனுஷன் நம்பாத, நாசிரியர் சுவாசமுள்ள மனுஷன் எண்ண போய் ஏமாத்திரம். மனுஷன் நம்பாத, ஆனால் ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை நீ வாழு, தேவனுக்கு சாட்சியாக வாழு. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் சின்ன ஒரு அடி நிலத்துக்காக 1000 ரூபா நிலம் போகாது, 10 லட்ச ரூபா கோர்ட்டுக்கு செலவழிக்கிறான். இடுப்புலையும் விட்டிலையும் அருவாளையும் கத்தி வச்சுட்டு அலைகிறான், கொண்டு வரலாமான்ட்டு. ஆனால் வேதனை சொல்லுது, பலிபடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது சகோதரம் பேரும் குறை உண்டு காண்பாயானா பலிபடத்தை காணிக்கை வச்சிரு, செலுத்தாத. சகோதரன் ஒப்புரவாகிட்டு காணிக்கை செலுத்து. கண்ணு முன்ன இருக்க சகோதரன் நேசியாதவன் காணாதிருக்க கடவுள் நீ ஒரு நாள் நேசிக்க முடியாது. அதை வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். நாங்கள் 4 சகோதரர்கள், ஒரே கூட்டு குடும்பம். எங்கள் அண்ணன் எங்களுக்கு ஒரு நிறைய வழிகாட்டி, ஒரு ஆபிரகாமை போல ஒரு வழிகாட்டி, நல்ல தகப்பன் எங்கள் அண்ணன். மனஸ்தாபங்கள் வரும். ஒரு நாள் மனஸ்தாபத்தில் ஒரு சத்தம் ரொம்ப கடுமையாக திட்டேன், ரொம்ப சத்தம் போட்டேன். அவர் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல.
ரொம்ப திட்டிட்டேன். படுத்திருக்கேன். இரவு 12 மணிக்கு நான் எழும்புறேன். என் மனைவி எங்கே போகிறீங்கன்னு கேட்கா. பகலும் சண்டை போட்டிருக்கோன்ட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்கா. ஒன்றும் இல்லை என்ன. நான் கீழே போய் கதவை திறந்து கீழே வரதை என் பின்னாலே வந்துட்டா. வந்து எங்கள் அண்ணன் ரூமை கதவை தட்டினே யாரடினாரு. அண்ணா ஜெயசிங்க வந்திருக்கேண்ணே. என்னடேனாரு. போய் கதவை திறங்கண்ணே. கதவை திறந்தார். அவர் தாரை தொட்டு கும்பிட்டு என்னை மன்னிச்சுக்கண்ணே, உங்களை தவறான வார்த்தை பேசிட்டேன், என்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தவறான வார்த்தை பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னேன். அவரை அப்படியே என்னை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து என் சிலுவை போட்டு ஒன்றில் போடேனார். இதுதான் வாழ்க்கை. சும்மா ஊருக்கு ஏமாத்துறதுக்கு பொய் ஏமாத்துறதுக்கு வாழ்க்கை வாழ்றது பிரயோஜனம் இல்லை. செத்தாலும் என் முகத்தை பார்க்காத. சில பேர் சொல்கிறாது, என் டெட் பாடியை கூட பார்க்கக்கூடாது சொல்லுவாங்க. என் பாடி கூட பார்க்காதம்பாங்க. என் கம்மல ஒரு தம்பி இருக்கான், ரொம்ப இனிமையான தம்பி. கூட பிறந்த அண்ணன் சுகரில் செத்துட்டான். ரொம்ப கூட பிறந்த அண்ணன், ஒரே ஊருக்காரன், ஒரு அப்பம் பெற்ற பிள்ளை. அவன் மூத்தவன் சின்னவன். எவ்வளோ சொன்னேன், என் கூட வாடா, காரில் வாடா, காரில் உட்காரடா, அவங்க அண்ணனை போய் பாடுறான்னு. முடியாதுன்ட்டான். இது இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்ட கிறிஸ்தவன். இவன் கிறிஸ்தவன், இவனும் கம்யூனி வாங்குறான், இவன் கோயிலில் வரி கொடுக்கான், கோயிலில் சந்தா கொடுக்கான், இவனும் ஓட்டு போடுறான், இவனும் டிசியாக வர போகிறான். எப்படி இருக்கும்? இன்னைக்கு உண்மை இல்லை, கிறிஸ்தவத்துக்கு உண்மை இல்லை. காரணம் கேட்டால் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தான்னு கிறிஸ்தவத்துக்கு அழிவே கிடையாது. எல்லாம் சாக்கடை, சண்டை, அரசியல், தாகமில்லாத வாழ்க்கை இல்லை, பாரமுள்ள வாழ்க்கை இல்லை, கடவுளோட ஒப்புரவாகணும் ஒரு எண்ணம் இல்லாத மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தான் ஆண்டு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு வாழ்க்கை நீ உண்மையை வாழாத, உண்மையை வாழாத. ஆபிரகாம் திறப்பில் போய் நின்னான்ல, ஆண்டவர் என்ன சொன்னார்? என் தீர்க்கது என் வார்த்தையை மறைப்பனும், ஆபிரகாம் குமாரன், நான் தெரிந்து கொண்ட மனுஷன், அவன் ரகசியத்தை வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் நிற்கான். அவனை கேட்குறாரு. அப்போ ஆண்டவரை அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே கேட்குறான், ஆண்டவரே ஒருவேளை இந்த பட்டணத்தில் 50 நீதிமான் அழிப்பீரோன்னு கேட்கான். அழிக்க மாட்டேங்காரு. 50க்கு 5 நீதிமான் குறைவாக இருந்து 40 நீதிமான் அழிப்பீரோன்னு கேட்கான். அழிக்க மாட்டேங்காரு. அது 18வது மாதம் பாருங்க, எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் பேசுகிறாரு. கடைசியில் கேட்கான், 10 நீதிமான் அழிப்பீரோன்னு கேட்கான். அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு வார்த்தையை கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து, வாழ்க்கையை நடத்தி அவனை பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவன் மூலமாக உன் பேரை நான் பெருமைப்படுத்தேன். அதுதான் வேதத்தில் வாசிக்கும். ஏசாய் 52:2 வாசிக்கும் போதும், தகப்பனை ஆபிரகாம் நினைத்துக்கொள், பெற்ற தாயை சாராளை நினைத்துக்கொள், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து நான் ஆஸ்வதிச்சான்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆஸ்வதத்துக்கு பாங்குள்ள பிள்ளைகளாக வாழணும், சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழணும், பாக்கியமுள்ள பிள்ளையாக வாழணும். நீ வாழ்கிற வாழ்க்கை ஒழு வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவங்கள்லாம் உண்மை இல்லை, கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லை. காரணம் கேட்ட உண்மை ஊழியக்காரன் வாழ்க்கையில் உண்மை இல்லை, விசுவாசி வாழ்க்கையில் உண்மை இல்லை. நான் பெரியவனா, நீ பெரியவனா, சண்டை போடாதீங்க. இது வாழ்க்கையில் விட்டு கொடுத்தா கோடி நன்மை, விட்டு கொடுத்தா கோடி நன்மை. அதை நம்ம விட்டு கொடுத்து, பெரியவங்களுக்கு விட்டு கொடுத்து, ஊழியக்காரர் விட்டு கொடுத்து நம்ம வாழும்போது நம்முடைய இருதயம் கடவுளுக்கு நேராக இருக்கணும், கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். நான் இன்றைக்கி அப்படி பிரியமாக வாழ்ந்ததுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எத்தனையோ திருச்சபையில் கஷ்டங்களை பார்க்கேன், எத்தனையோ வேதனையை பார்க்கேன். நாம் வாங்குவதை பிறகு கொடுப்பது பாக்கியம். வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20-30 நாள் வாசி பார்த்தீங்கன்னா பவுலடியா சொல்கிறாரு, எனக்கு என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கையில் வேலை செய்துங்காரு. வேலை செய்து மாத்திரமல்ல, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியங்காரு. அப்படி கொடுத்து தான் பழகி இருக்கும், வாழ்ந்து பழக்கம் இல்லை, வாங்கி பழக்கம் இல்லையே. திருச்சபை காசை சாப்பிடணும், எள்ளலும் எண்ணப்பட்டு வரதில்லை. கடவுள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழணும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்கிறாங்க, வனம் கொதித்து வாழ்கிறோம். ஐயோ திருச்சபடி அழியுதேன்னு நினச்சி வாழப்படுதோம். எத்தனை மிஷினரிகள் ரத்தம் சிந்தி வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகதுக்களை இழந்து, கோதுமை மணியை போல் பூமியில் விதைக்கப்பட்டாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், சித்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல் எத்தனை மிஷின் பூமியில் விதைக்கப்பட்டாங்க. விதைக்கப்பட்டு தியாகமாக வாழ்ந்தாங்க. ஐயா, அந்த வாழ்க்கையை நினைக்கணும். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். சிவகாசிக்கு வந்து ஊழியம் பண்ண ராகலண்ட் ஐயர் எப்படிப்பட்ட ஊழியர்! கவர்னர் ஜெனரல் வந்தார் தமிழ்நாட்டுக்கு. கவர்னர் ஜெனரல் வேண்டவர் தூக்கி தூர போட்டார், வேண்டான்ட்டு ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு வந்து கடைசி காலங்களில் சிவகாசி பக்கத்தில் தள்ளாடி 36 வயசில் தள்ளாடி வராரு. தள்ளாடி ஒரு வீட்டில் வந்து கஞ்சி கேட்காரு, சாப்பிட்றதுக்கு கஞ்சி ஏதாவது கொண்டுமான்னு. ஒரு தாழ்த்தப்பட்ட மகள், துணியை கட்டலை, சேலை கட்ட தெரியாது, சேலை கிடையாது. இவர் போய் பசிக்கு கேட்காரு. அவன் தாழ்த்தப்பட்ட வீட்டில் தான் போய் கேட்காரு, கஷ்டப்பட்ட வீட்டில் போய் கேட்காரு. அவள் சொல்கிறான்,
தொப்பியை பிடிக்கிறாங்க. தொப்பியை பிடிச்சி கொடுத்தா கம்பங்கஞ்சி கேவலமான, அதாவது அந்த கம்பங்கஞ்சி குடிக்கவே முடியாது. அப்படி புளிச்சு கெட்டுப்போன கஞ்சை ஊத்துறா. குடிக்க முடியல. குடிக்க முடியாது. தண்ணி கேட்காரு. தண்ணி கேட்க உடனே புருஷன் வந்து அவளை பரதேசி, நான் இங்கேயே வந்து தண்ணி கேட்டேன்னு சொல்லி பிடிச்சி தள்ளிடுறான். தள்ளினா கலவி விழுந்து ரத்த தலையில். வீட்டை நோக்கி பார்க்காரு. வீடியே தீப்பிடிச்சு எரியுது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்து வளர்ந்து சங்கரங்கோயில்கிட்ட வாகுளத்துக்கிட்ட ஒரு ஆலயத்தை 2160 3 ஏக்கர் நிலம் வாங்கி 1860 ஒரு சர்ச்சை கட்டி முன்னாடி 250 வருஷத்துக்கு முன்னால் கட்டிட்டு போனார். ஒரு நாளுங்க இருந்த நம்முடைய குருவான ஐயா என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே ஐயா அப்படி ஆலயத்தை கட்டிட்டாங்க, நிறைய மக்கள் நடபணமாக போகிறாங்க, சாத்தூர்கிட்ட ஒரு கோயிலுக்கு போகிறாங்கண்ணே, பரிதாபமாக நடந்து போகிறாங்க, வேதனையோடு நடந்து போகிறாங்க, இந்த ஆலயம் கட்டி ஒரு கோபுரம் இருந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டார். வார்த்தையின் இருதயத்தை குத்திச்சு. ஒரு ஆலயம் கட்டி, ஒரு பேசனேஜ் கட்டி, 125 அடியில் கோபுரத்தை கட்டி, கிட்டத்தட்ட கணக்கு கிடையாது பணத்தை செலவழித்து பட்டி கொடுத்தோம். 3 ஏக்கர் நிலத்திலையும் ஆடு மாடு மேயுது. மக்கள் குறுக்க போகிறாங்க, பாதுகாக்க ஆள் இல்லை, அதையும் காம்பவுண்டு கட்டி கொடுக்குனாரு. காம்பவுண்டெலாம் கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணால் நம்ம ஆளுக்கு எப்படி இருக்காங்க? துஷ்பிரேம மக்களை வாழ்கிறாங்க. துஷ்பிரேம மக்கள் வாழ்ந்து தவறான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தவறான நிலையில் இல்லை நினச்சி போய் நம்ம அதெல்லாம் நினைக்கக்கூடாது. கடவுளை தான் பார்க்கணும், ஆண்டவர் தான் பார்க்கணும். வேதத்தில் வாசிக்கமில்லை. யாக்கோபு 3:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக்கினை தீர்ப்பு அடைவோம்னு சொல்லி அநேகர் போதகராக தான் இருப்பது வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் உண்மையான வார்த்தை. அதனால் அந்த வார்த்தைக்கு ஊழியக்காரன் நிறைய பேர், மனுஷனும் விசுவாசி உண்மை கிடையாது, டிசி உண்மை கிடையாது, ஆயிரம் உண்மை கிடையாது, பேராயிரம் உண்மை கிடையாது, மாடரேட்டும் உண்மை கிடையாது. எல்லாம் தான். இதாங்க நடக்க கதை. அப்போது டாக்டர் ஜெய்சிங் ஒரு கதை சொல்லுவார். வேகமான கதை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு கோழிக்குட்டி இருந்தான். 100 ரூபா சந்தா கொடுத்தா ஒரு சைவர் அடித்து 10 ரூபா சந்தா எழுதுவான். 500 ரூபா சந்தா கொடுத்தா ஒரு சைவர் அடித்து 50 ரூபா சந்தா எழுதுவான். இதே நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் நினச்சி பார்த்தான், இப்படி தப்பாக எழுதுகிறோமே, திடீர்னு கடவுளுடைய வருகை வந்தால் என்னடா பண்ணுவோம், கடவுளுடைய வருகை வந்தால் என்னடா பண்ணுவோன்னு யோசித்தான். வந்தால் பார்த்துக்கலான்னு விட்டுட்டான். திடீர்னு செத்துட்டான். செத்தோடனே பொண்டாடி சொல்லி அழுதா, அட பாவி, சொல்ல கேட்க மாட்டேன்னு காசெல்லாம் திருநிடா, கோயில் காசை. இன்னைக்கு இந்துக்காரன் பயப்படுறான். சிவன் கோயில் சொத்து சாப்பிட்டா குலநாசன் பயப்படுறான். இவனுக்கு எந்த அறிவும் கிடையாது. எப்படி விற்கலாம், எப்படி துண்டு போடலாம், இதை தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனே அப்படியா சொல்லி இந்த மனைவி அழுதுறா. இவன் ஆத்மா போயிடுச்சு, மேலே பரலோகத்துக்கு போகலை, நரகத்துக்கு போயிடுச்சு. நரகத்தில் சாப்பா குத்தி நரகன்னு சீல் அடித்து கொடுக்காங்க. இவன் வாங்கிட்டு ரொம்ப வேதனையோடு போகிறான். வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சே. வாழ்க்கையே சீரழிஞ்சு உள்ளே போனால் கோல்குட்டி அங்கே தான் இருக்கான், டிசி அங்கே தான் இருக்கான், என்னை போல் லேஸ் ஆக்டிவ் அங்கே தான் இருக்கான், ஐயர்வள் அங்கே தான் இருக்கான், பிஷப் அங்கே தான் இருக்கான், மாடரேட் அங்கே தான் இருக்கான். நினச்சிட்டேன், சரி நம்ம வாழ்க்கையை இங்கே ஜாலியாக கடிச்சிடலான்டா. இந்த வாழ்க்கை ஜாலியாக கடிச்சிடலான்னு நினச்சி சந்தோஷப்பட்டானா. இது வாழ்க்கை இல்லை. நீ உண்மையாக வாடு, உண்மையாக வாழ. சிரோஜி பைஜி மன்னன் தஞ்சாவூரில் இருக்கும்போது ஆபிரகாம் பண்டிதருக்கு அவன் தான் பாடுறான். ஆபிரகாம் பண்டிதர் பாடுறாரு. ஒரு நாள் சிரோஜி மன்னன் சொல்கிறான், நீ ஆண்டவரே நினச்சி பாடுறியப்பா, என்ன நினச்சி 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு இருக்க முடியுமான்னு கேட்டான். 3 நாளைக்கு உனக்கு கடவுளை விட்டுரு, தூர விட்டுரு, 3 நாளைக்கு அங்கோடு எனக்காக பண்ண முடியுமான்னு கேட்டார். முடியாதுன்ட்டார். முடிஞ்ச உடனே ஒரு உடனே கொன்றுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. இவர் வீட்லேயும் மனைவிட்ட சொல்லிட்டு வந்து, எனக்கு ராஜா கொல்ல பிளான் பண்ணிட்டான், நான் என் ஆண்டவனை தான் பாடுவேன், கடவுளை தவிர்த்து பாடுவேன், செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மனைவிட்ட சொல்லிட்டு வராரு. ராஜா வந்து ராஜா கிட்ட உட்காந்து ராஜா சொல்கிறாரு, நீ பாடுங்காரு. பாட மாட்டேங்காரு. பட்டயத்தை கொண்டு கொலை செய்ய போகிறாங்க. உடனே சொல்கிறாரு, பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான படுதோவு மிகுந்தாலும் மட்டிலோ வறுமைப்பட்டோ எல்லாம் கைவிட்டாலும்
பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுவோவு நீர்ந்தாலும் மட்டிலா வறுமைப்பட்டாலும் மனுஷர் எல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. கள்ளனென்று பீடித்தாலோ விலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலோ வெள்ளம் புரண்டு தலைவே சிறியலை மோதினாலோ நெஞ்சேதி கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் செய்வேன் என்று நெஞ்சேதி கலங்காதே. நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளைக்கான சமூகத்தில் நன்றி ராஜா. இந்த போத்தர் பண்டிகைக்கு வருகிறோம் அப்பா. திருச்சபைக்கு ஐக்கியத்தை தாங்க. பிரிவினான எண்ணங்கள் வேண்டாம் அப்பா. ஏற்றத்தால் சிந்தனையில் வேண்டாம். ஒரே இருதயமாக வாழ கிருபை தாங்க. எங்கள் ஊழியர் என்ன சொல்லுவாரோ அவர் கரம் பிடித்து நன்மையே செய்ய கிருபை தாங்க. எல்லா குடும்பங்களையும் விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தி ஆசிரியத்து காத்துக்கொள்ளுங்க. கலையரொட்டி கிராமத்துக்கு வருகிறோம். கிராமத்தில் வாழ ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக வழி நடத்துங்கப்பா. இந்த நாதன் டிம்பர்ஸுக்கு வருகிறப்பா. அந்த பிரதர்ஸுக்கு ஐக்கிய கேடை எடுத்து போடுங்க. இருவர் ஒரே இறுதியாக மாற கிருபை தாங்க. அதே போல் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர கிருபை தாங்க. வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இணைய நாமத்தில் ஜெயங்க எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.